கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இன்னைக்கு நம்ம அன்பு சகோதரன் பரத் அவர்கள் வீட்டிலோ தேவன் முகமுகமா நம்ம அனைவரும் கனசிலை கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவலை நன்றிகள் இருக்கிறோம். ஸோ இப்போ சகோதரர் சொன்ன சம்பந்தமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாட்டம் த கிஃப்ட் ஆஃப் பீஸ். தமிழ் எப்படி சொல்லலாம்? பரிசு, சமாதானத்தை பரிசு, சமாதான பகுமதி. ஸோ இந்த பாட்டத்துக்குள் நம்ம அநேக வாரங்களா எடுக்கலாம் அப்படி பார்த்தா, பட் அதா சூழ்நிலை வந்து அமையல. பட் தேவனோட மகா கிருபையினால் இன்னைக்கு நம்ம சகோதரன் வீட்டில் எடுக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது புதுசா நம்ம எதுவும் பார்க்க போறது இல்ல. எல்லா விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சின அநேக விஷயங்கள்ல ஜஸ்ட் ஒரு ஒரு ரெக்கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு உபயோககரமா இருக்கும் இந்த பாடம் அப்படி நாம் விசுவாசிக்கிறோம். இதுக்கான ஆதார வசனம் நம்ம படிக்கலாம். யோவானு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற நமக்கு இந்த வசனம் ரொம்ப பழக்கமா இருக்கும். ஸோ இது நம்ம அடிக்கடி எங்கே யூஸ் பண்ணுவோம்? டிஸ்கஸ் மாதிரி போகலாம். இந்த வசனம் ரொம்ப அடிக்கடி அதி சீக்கிரமாகவும் யூஸ் பண்ண போறோம். எங்கே? ஹார்வெஸ்ட்ல நம்ம ஸ்டார்டிங் பாட்டமே நம்ம பார்த்தா ஓப்பனிங்கோட ஸ்டார்டிங் சப்ஜெக்டே இந்த உலகத்திலும் சமாதானம் இல்லாம இருக்கிறது. ஆனாலும் நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடியே என்னோட சமாதானத்தை நான் கொடுத்து போறேன்னு சொன்னாங்க. ஆனாலும் யாருக்கான இப்ப ஏற்பட்ட சமாதானம் இருக்குதா அப்பட்ட அந்த கேள்வியோட தான் நாம் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஒரு தூண்டில் வந்து போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற வச்சனம். ஸோ இதுவே நமக்கு இன்னைக்கு தியானிக்கிற ஒரு ஆதார வச்சனமா நமக்கு இங்கே இருக்குது. அதுதான் இங்கே என்னோட சமாதானம் எப்படின்னா இந்த உலகமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானமா நமக்கு இங்கே பார்க்கிறோம். ஸோ இது ஒரு சின்ன கொஸ்டினா நம்ம பார்த்தா, ஸோ இப்பேற்பட்ட இந்த சமாதானம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த சமாதானம் நமக்கு தெரிஞ்சுன்னு யாரானா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும், இதை தெரிஞ்சின நண்பர்கள் ஆகட்டும், யாரானா இந்த மாதிரியான சமாதானம் வெளிப்படுறாங்களா? ஒரு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? இல்லையா? ஓகே. ஸோ ஒருவேளை அப்பேற்பட்ட சமாதானம் நம்ம நடுமுல ஒரு சகோதரர் ஒருவேளை இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட ஒரு பலன், எப்பேற்பட்ட ஒரு சமாதானம், ஒரு அமைதி அவங்களுக்குள்ள அவங்களோட லைஃப்ல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுமா? சோ அதோட இம்பாக்ட் மற்ற சகோதரர்களுக்கு எப்படி இருக்கலாம்? சோ ரொம்ப அமைதியா ரொம்ப அருமையான ஒரு பாட்டங்கள் வந்து அநேக விஷயங்கள் சூழல் எப்படி இருந்துட்டாலும் அந்த பர்டிகுலர் சகோதரர்கள் மூலமா அவங்களும் வந்து அப்பேற்பட்ட சூழல் வந்துட்டாலும் கண்டிப்பா ஜெயிச்சு முன்னாடி ஓடுறதுக்கும் சமாதானமோட இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவி ஆகும். தேவனோட ஊழியத்துல ரொம்ப அதிகமா அவங்க வந்து பயன்படுறதுக்கு சகாயம் சகாயம் ஆகும் அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நம்ம இது கிளியரா தெரியும், உலகமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் நம்ம ஆண்டவர்கள் நமக்கு இங்க கொடுக்கறது பார்க்கிறோம். சோ இந்த வசனம் எந்த கான்டெக்ட்ல நமக்கு சொல்லப்படுறது, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படி பார்த்தா டிஸ்கோர்ஸ் இல்ல, ஒரு டிஸ்கஷன். இது என்ன சூழ்நிலை இந்த வசனம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்காங்க? கான்டெஸ்ட் கடைசி கடைசி ராத்திரி, கடைசி நாள். எதுக்கு கடைசி நாள்? மறிக்கிறதுக்கு முன்னாடி, கெட்சமனுக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த ராபோஜனத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி. ஏன் இது எல்லாமே பேசிருக்காங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னா கரெக்ட். சோ சீசர்கள் ப்ரிப்பேர் பண்றாங்க. என்னன்னா அவங்க முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வராங்க. ஆனாலும் அவங்களுக்கு அது புரியல. அந்த கடைசி நேரம் வந்துச்சு. ஸோ அதனால இக நான் உங்கள் பிரிஞ்சு நான் போறேன்,
திருப்பி இப்போ உங்ககிட்ட நான் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த மாதிரியான நேரடியா வர முடியுமா? சோ அதுக்கான ஒரு ஆயத்தம் வந்து அங்கே செய்யறாங்க, ஃபுல்லி ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க அங்க? மெயினா பீட்டரோட பார்வை எப்படி இருக்குது அங்க? அவருக்கு நடக்காது அப்படின்னு. அது முன்னாடி முடிஞ்சிச்சு. இங்க பீட்டர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, அப்போ இங்க யார் இங்களை இந்த நித்திய ஜீவத்துக்கு வழி நடத்த போவாங்க. அப்பேற்பட்ட அந்த கொஷன், அப்பேற்பட்ட அந்த ஆங்ஸைட்டி அவங்களுக்குள்ள சிஸ்டருக்குள்ள இருந்துச்சு அப்படி பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, நான் போனாலும் உங்கள் நடுமுல நீங்க அநேக காரியங்கள் நீங்க செய்ய முடியும். கிரேட்டர் ஒர்க்ஸ் தேன் இப்ப இருக்கிறத விட மீ. தேன் மீனா ஜீசஸ், எனக்கு மேல டீச்சருக்கு மேல நீங்க அநேக காரியங்கள் செய்வீங்க. படிக்கலாம். அதே யோவானு 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ம். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் ம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஸோ இயேசு கிறிஸ்து செஞ்சிட்ட காரியங்களை பார்த்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப அற்புதங்கள் பண்ணிருக்கிறாங்க. ஆனா சீஷர்கள் அதுக்கு மேல அற்புதங்கள் கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மேலான காரியங்கள்லாம் செய்ய போறாங்க. அப்படி யாரு சொல்லியிருக்காங்க? நம்ம ஆண்டவரே இங்க ஒரு அஷூரன்ஸ் வந்து சிஸ்டர்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்போ சிஸ்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அது எதுவும் புரியல. ரொம்ப ஆச்சரியமா அவங்களுக்குள்ள இந்த காரியங்கள் வந்து எல்லாமே இருக்குது. என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு என்ன ஆக போறாங்க? இந்த உலகத்துக்கு டீச்சர்ஸ் ஆக போறாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா அவங்க மூலமா தானே நம்ம வந்தது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் மூலமா தான். ஆனாலும் இங்கே இயேசு கிறிஸ்து நீங்க தனியா இருக்க போறது இல்ல, நானும் உங்களோட இருப்பேன் அப்படி அந்த அஷூரன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள்ல பார்த்தா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிதாவோட சித்தம்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தட் மீன்ஸ் தே ஷுட் லவ் த ஃபாதர். அது மட்டும் போதுமா இயேசு கிறிஸ்து அவங்களோட இருக்கிறதுக்கு? அப்படின்னா விசுவாசம் இருக்கணும். மற்றது கிரியை, கர்த்தர் செஞ்ச ஓகே. சோ இங்கே நம்ம 2 கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பிதாவான தேவனை நேசிக்கிறது, அதே மாதிரி இங்க ஒரு கட்டளை என்ன இருக்குது? உன்னை போல் பிறனை. அப்படின்னா உங்கள் நடுவுல ஒருத்தர் நீங்க நேசிக்கணும். இந்த 2 விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா பிதாவும் நானும் உங்களோட இருப்போம். அந்த அஷூரன்ஸ் வந்து இங்க கொடுத்தது நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இப்பேற்பட்ட அந்த ஒரு எதுவுமே தெரியாத, புரிஞ்சுக்க முடியாத அந்த சீஷர்கள் இப்போ வெரி ஏபிள் டீச்சரா, ஆனா ரொம்ப செய்ய முடியாத அந்த கிரமைத்தக்க அந்த டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு இங்க நம் ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து அவங்களை வழி நடத்த போறது நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்கள். சோ இப்படி இருக்கிறப்போ தேவனோட ஆவி அவங்களுக்குள்ள வந்ததுனால ஸோ அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு அநேக பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அது மூலமா மெயின் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான். தேவனோட சித்தம் என்ன இங்க மேல அவங்க செய்ய வேணும். இப்பேற்பட்ட காரியங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி பார்க்கிறோம். இதுல 2 கிளியரா விஷயங்கள். தேவனோட சித்தம் கிளியரா இந்த மனு மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்குள்ள எல்லாருக்கா முன்னாடி போகணும் அப்படின்னா இல்ல. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த சீஷர்கள், இந்த டிசைபிள்ஸ் 12 பேர் ரெடியா இருக்காங்க. மற்ற சீஷர்கள் தயார் பண்றது ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபியூச்சர் ரிஸ்டோரேஷன் தான் இந்த மனு மக்களுக்கு இருக்க போற விஷயங்கள் வந்து இது கிளியரா இந்த சீஷர்களுக்கு புரியறதுக்கு ட்ரை பண்றது பார்க்கலாம். சோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவங்க தேவனோட கிருபையிலவோ அவங்க தேவனோட ஞானத்திலவோ அவங்க எப்போ வளருவாங்களோ அப்போதான் அவங்களுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம், அந்த சத்தியமோட இம்பாக்ட், அந்த வெளிச்சம் வந்து இந்த உலக ஜனங்களுக்கு காட்ட முடியும் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் போதுமா அவங்களுக்கு இந்த வழியில நடக்கிறதுக்கு? தேவனோட கிருபை ஞானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகமா வெளிச்சம் பிரசரிக்க முடியுமா, பிரகாசிக்க முடியுமா? வேற என்ன தேவைப்படும் அவங்களுக்கு? ஒன்லி நாலேஜ், தேவனோட கிரேஸ் போதுமா? வேற என்ன தேவைப்படும்?
கோர்ஸ் அது கொடுத்ததுனாலதான் கிருபை பிளஸ் நாலேஜ் கிடைக்கும் கிடைக்கும். அது மட்டும் போதுமா புது சிருஷ்டிகளுக்கு? ஓகே, நம்ம இந்த ஓட்டம் முடிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை கண்டிப்பா இருக்குது. தேவன் நமக்கு நாலேஜ் கொடுக்கறாங்க, போதுமா? நம்மளோட விசுவாசம். ஓகே, விசுவாசம். ஒரு பாடுகள் எதுவுமே இல்லாம நம்ம உண்டு. கண்டிப்பா நமக்கு பாடுகள் உண்டா இருக்கும். அந்த பாடுகளுக்குள்ளதானா நம்ம வெளிச்சம் வந்து பிரசாதிக்க முடியும். ஸோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து வந்து அவங்களோட இருந்த அந்த சமாதானம் சிஷ்யர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறாங்க, ஒரு கிஃப்டா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ இப்போ இந்த உலகமே ஒரு குந்தளிப்புக்குள்ள இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை நமக்குள்ள இருந்த சில சகோதரர்கள் ரொம்ப அமைதியா இப்பேற்பட்ட ஒரு சமாதானம் வெளிப்படுத்தியிருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ளயே அப்பேற்பட்ட சூழ்நிலவு அந்த சமாதானமோட இருக்கிறதுக்கு அவங்களோட கான்பிடன்ஸ் என்னவா இருக்கலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெய்த். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க எப்படி சமாளிக்க முடியுமோ இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ஸோ அதனாலதான் அவங்க அப்படி சமாதானம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? கண்டிப்பா இல்ல. ஸோ நம்ம எப்படி நினைக்கலாம்னா, அந்த ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், அட்லீஸ்ட் சம்வாட் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் அந்த ப்ராப்ளம் வந்துட்டாலோ, மேபி இந்த உலகமே கொந்தளிப்புக்குள்ள இருந்துட்டாலோ, அவங்க அது ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நாலேஜ் அவங்களுக்கு சம்வாட் இருக்கிறதுனாலதான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் நம்ம முன்னாடி இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது அந்த குறைச்சல் வந்து இருக்கும். இதுதான் நம்ம அப்போஸ்தலர்கள் அந்த நிலையில இருக்கிறப்ப அவங்க சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்த்தா எப்பேற்பட்ட சமாதானமோட பவுல் ஆகட்டும், பீட்டர் ஆகட்டும், மற்ற அப்போஸ்தலர்கள் இருந்தது நம்ம பார்க்க முடியும், அன்புக்குரிய சகோதரிகளே. ஓகே, சோ இப்போ இப்பேற்பட்ட சமாதானம் நாம எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும், காட்ட முடியும்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்தியோட சமாதானத்தோட நேச்சர் பார்க்கலாமா, புரிஞ்சுக்கலாமா சில விஷயங்கள்? ஸோ இப்போ அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள் நம்ம பார்த்தா இந்த பைபிள்ல நடக்கிற அவங்களோட வாழ்க்கை அந்த 3.5 வருஷம் நம்ம பார்த்த அநேக காரியங்கள், அவங்க ரொம்ப அவங்க சரௌண்டிங் சூழல் ரொம்ப சமாதானமோடு இருந்துச்சு எல்லாமே? கண்டிப்பா இல்ல. எல்லாமே அங்கே ஒரு இங்கிலீஷ்ல என்னன்னா டர்மோயில் அப்படின்னா குந்தளிப்பு. ஸோ எல்லாமே ரொம்ப அப்செட் சுச்சுவேஷன்ஸ் தான் அவங்க சரௌண்டிங்ஸ்ல எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அவங்க எப்படி இருந்திருக்காங்க? ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்காங்க. ஏன் எப்படி அவங்க இருக்க முடிஞ்சிச்சு? முன்கூட்டியா இருக்கு தெரியும். ஓகே, கரெக்ட். ஸோ பீஸே அவங்களுக்குள்ள இன்டர்னலா இருக்குது. ஸோ எப்படின்னா தேவன் மேல நீங்க சொன்ன மாதிரி ட்ரஸ்ட், காட்ஸ் டிவைன் பிளான் அவங்களுக்கு தெரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட சூழல் தேவன் அனுமதி கொடுத்திருக்காலோ அதுக்கு ஒரு தேவனோட சித்தம் இருக்குது. அது நல்லதுக்குதான் எல்லாமே நடக்கிறது. அந்த அப்பேற்பட்ட விஷயங்கள் அவளுக்கு முழுசா ஏத்திக்கிட்டாங்கனாலதான் அவங்க ரொம்ப அமைதியா இருந்திருக்கனால தவிர அவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்பேற்பட்ட காரணத்துக்காக அல்ல, கண்டிப்பா இல்ல. அப்படி நாம் பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு அதுல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காங்க, சீசர்கள் எப்படி இருந்திருக்காங்க, சீசர்கள் எப்பேற்பட்ட ஒரு பாடம் அங்கே கத்துக்க வேண்டியது இருக்குது, சில இந்த இயேசு கிறிஸ்துவோட சில சமாதானம் எப்படி இருந்துச்சு, அந்த சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெட் சீல நம்ம போறப்போ யாரு சீசர்கள் பிளஸ் இயேசு கிறிஸ்து கப்பல்ல போறப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு அங்க? கப்பல் கவுந்து போகும். சோ அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்க? அப்போ தூங்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சீசரோட மனப்பார்வை எப்படி இருந்துச்சு? சோ மத்த 8 அதிகாரம் 25 நம்ம பார்க்கலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்சின விஷயங்கள் தான். ஆனா அங்கே சீசர்களோட மனநிலை ரொம்ப பயந்து நாங்க போய் அழிய போறோம். சோ நீங்க வந்து உடனே
நீ காப்பாத்துங்க அப்படி இயேசு கிறிஸ்து வாங்க கூப்பிடுறதை நம்ம பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க படிக்கலாம். 26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சோ இங்க சீஷர்கள் என்ன புரிஞ்சிருக்கலாம்? ஏன்னா சீஷர்களுக்கு இந்த சமுத்திரத்துல போறது புதுசா, அவங்களோட வேலையே அது. சோ கண்டிப்பா இது புதுசு கண்டிப்பா இல்ல. ஆனாலும் அவங்க பயந்துருக்கிறாங்க அப்படி பாக்குறோம். சோ அப்படி இருந்துட்டாலும் அவங்களுக்குள்ள உடனே இயேசு கிறிஸ்து அங்க ரெஸ்பாண்ட் ஆயிருக்காங்கன்னா இல்ல, கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அது பிதாவோட சித்தம், அந்த டைமிங் இங்க வரலாம். அதனாலதான் அவங்க உடனே அதுக்கு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அந்த டைமிங் எப்போ இருந்துச்சோ கரெக்டா பரிசுத்த ஆவினால அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே எழுந்து அந்த காரியங்கள் செஞ்சது இங்க நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ எது நடந்துட்டாலும் அது எல்லாமே பிதாவோட கையிலும் இருக்கிறதுனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலை எல்லாமே ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. சோ அதே பீஸ்ஃபுல்னஸ் சீசர்கள் பார்த்து எப்படி அவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு அந்த சூழ்நிலை. 27 படிக்கலாம் முதல்ல. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்ட ஒரு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு ஒண்டர் ஆயிருக்காங்க எல்லாமே. சோ இது எல்லாமே அவங்களுக்கு கீழ்ப்படியாங்களே, அப்பேற்பட்ட ஒரு ஒண்டர் அந்த சீசர்கள் ஃபேஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ அப்பேற்பட்ட வல்லமை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்துச்சு அப்படி பார்க்கிறோம். சோ அதனாலதான் அங்கே சீசர்களுக்கு என்ன தேவைப்படுந்துச்சு அங்கே அந்த சூழ்நிலை அப்படி பார்த்தா எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்திருக்காங்க சீசர்கள்? ஒரு அல்ப விசுவாசியா இருந்திருக்காங்க. சோ இந்த எக்ஸாம்பிள், இந்த சூழ்நிலை சீசர்களுக்கு என்ன பாடம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல அவங்க விசுவாசம் வைக்கணும். சோ அந்த பாட்டத்துக்காக தான், ஏன்னா அவங்க நம்பினா தானே முன்னாடி அவங்க செய்ய போற அநேக காரியங்கள் அவங்க புரிஞ்சுக்க முடியும், திருப்பி நம்ப முடியும். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வரலன்னா என்ன செஞ்சிட்டாலும் வேஸ்ட் தான். சோ அதனாலதான் அந்த விசுவாசம் வர்றதுக்காக தான். சோ இவங்க சூப்பர் நேச்சுரல் பவர் இவங்களுக்குள்ள இருக்குது. எப்படி இருந்துட்டாலும் தேவனோட சமாதானம் இவங்களுக்குள்ள இருக்குது. சூழல் எப்படி இருந்துட்டாலும் இவங்க சமாதானமோட ஒரு பீஸ்ஃபுல்லா காமா இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு சாட்சியா அங்க இருக்கிறதுனாலதான் அவங்க விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுக்கப்புறம் இங்க ஒரு சூழல். 10 பேரு குஷ்டரோகிகள் போறப்போ வந்திருக்காங்க 10 பேரு. சரி, நீங்க போய் பிரதான யாசகருக்கு காட்டுக்குங்க அப்படிதான். சோ அந்த சூழ்நிலை அவங்களுக்கு எல்லாருக்கும் குஷ்டரோகம் இருந்துச்சு. ஆனா நீங்க போய் டெஸ்டிமனி நீங்க விட்னஸ் கொடுத்திருக்கங்க, உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. 10 பேர் அதோட விசுவாசமோட கிளம்பி போயிருக்காங்க. அந்த 10 பேருக்கு சொஸ்தத்தை நடந்துச்சு, குணமாக்குதல் நடந்துச்சே இல்லையா? நடந்துச்சு. ஆனா என்னாச்சு? திருப்பி ஒருத்தர் மட்டும்தான் பின்னாடி கர்த்தருக்கு தேவனுக்கு அங்கே ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு திருப்பி அங்கிருந்து போன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சோ இந்த சூழ்நிலை அங்கே பக்கத்துல யார் இருக்கிறாங்க? சீசர்களும் இருக்கிறாங்க. சோ இப்போ இயேசு கிறிஸ்து திருப்பி அங்க கேட்கிறாங்க, 10 பேர் குணமாகலையா, ஒருத்தர் மட்டுமா, இல்ல மத்த 9 பேர் என்ன ஆச்சு அப்படின்னா தெரியல. சோ இவங்க ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படி நம்ம பார்க்கலாம். சோ இப்போ அவங்க யார்? அந்த ஒருத்தர் ஒரு சமாரியன், யூதர்கள் கிடையாது. சோ இப்போ அவங்களும் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் எப்படி அவங்களும் தேவனுக்கு அங்கே ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க திருப்பி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்லலாம். சோ இந்த சூழ்நிலை சீஷர்கள் என்ன பார்ப்பாங்க? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து செஞ்ச இந்த காரியங்களும் திருப்பி அவங்க
பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப விட்னஸ் பண்றாங்க, தேவனோட வல்லமை அங்க நடக்கிற விஷயங்கள் புரியுது. சோ இங்கவும் ஒரு அருமையான ஒரு தேவனோட பிளான் இங்கவும் நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா 10 பேர் குணமாக்க போறாங்க கண்டிப்பா. ஆனா ஒருத்தர் திருப்பி தேங்க்ஸ் ஒரு நன்றி உணர்வோட திருப்பி வர்றாங்க. மற்ற 9 வரல. ஆனாலும் அங்கே தேவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட அந்த மகிமை கொடுக்கறாங்க. அது எப்படி மேபி இன்ஸ்டன்டா இல்லாம இருந்துட்டாலும் பட் லேட்டர் இவங்களுக்கு கூட தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வராம இருந்துட்டாலோ, ஆனா தேவனுக்கு அவங்க கண்டிப்பா நன்றி உணர்வு செலுத்திருப்பாங்க. தேவனுக்கு எங்க மகிமை கண்டிப்பா செலுத்திருப்பாங்க. சோ இந்த சூழ்நிலையில சீஷர்களோட மனப்பார்வை எப்படி இருக்கும்? அவங்களோட அங்கிருந்த என்ன பாட்டமா இருக்கலாம் அவங்களுக்கு? பாடம் கத்துக்கலாம். என்ன பாட்டம் கத்திருக்கலாம்? நீங்க என்ன பாட்டம் கத்திருக்கலாம் அவங்க? ஓகே, கண்டிப்பா சிஸ்டர். சோ இங்க அதேதான். இங்க ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். இங்க இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு பாடம் இங்கே கத்துக் கொடுக்கறாங்க. எப்படின்னா அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஊழியம் செய்ய போறது யாரு? சீஷர்கள். சோ அவங்களும் நீங்க எல்லாரும் நீங்க எப்படி எடுத்துக்கணும்? நீங்க 10 பேருக்கு நீங்க வேலை செஞ்சுட்டாலும் எப்படி இருக்கும் ரிசல்ட்? பலன் எதிர்பார்க்க எஸ், எல்லாரோட எப்படி நம்ம சொல்லலாம், அக்னாலஜ்மெண்ட் ரிட்டர்ன் நம்ம கண்டிப்பா எடுக்க முடியாது. So, இங்க அந்த ஒருத்தர் தான் நமக்கு அப்படின்னா தேங்க்ஸ் தேங்க்ஃபுல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஆனா எல்லாரோட பார்வையில நீங்க எப்படி இருக்கணும், எல்லாரும் நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒரே மாதிரி அன்போட தயவோட தான் நீங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும். அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க காட்டக்கூடாது. சோ எல்லாருக்கும் இந்த மனுமக்களை நீங்க ஒரே பார்வையில தான் கண்டிப்பா பார்த்து ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு பாடம் இங்கே சிஷ்யர்களுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கத்து கொடுத்துட்டாங்க. எப்படின்னா திருப்பி இவங்க இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் 10 பேர் எனக்கு சாட்சி சொல்லியே அந்த பிரைசிங் அவங்க திருப்பி எதிர்பார்க்கிற வாய்ப்புகள் இருக்கும். அது இங்க திருப்பி இயேசு கிறிஸ்து உடையறாங்க. நீங்க இந்த மாதிரியான பார்வையிலோ இருக்கக்கூடாது. வந்தாலும் வராம இருந்துட்டாலோ தேவனுக்கு எங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரு மகிமை செலுத்துருவாங்க. சில பேர் உடனே செலுத்துறாங்க, சில பேர் சைலன்ஸா லேட்டர் செய்யறாங்க. அப்பேற்பட்ட ஒரு காரியமே இங்க சிசுகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சோ அந்த சூழ்நிலை அப்படி அவங்களோட சமாதானம் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க. அப்படி பாக்குறோம். சோ அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த சூழ்நிலை நம்ம என்னவா பார்க்கலாம் அப்படின்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள். சோ இவங்க நடுவுல இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு காரியம். அது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரபுள்ளோ இயேசு கிறிஸ்து வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிறதுக்கு சில கேள்விகள் அவங்க கேட்கறது பழகம். சோ அதுல தர்மசாஸ்திரத்துல எது முக்கியமான ஒரு கட்டளை அப்படி அப்பேற்பட்ட ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கணும் அப்படி கேட்டாங்களா? இல்ல, சோதிக்கிறதுக்கு தான் கேட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்காங்க? முழு மனதோட கர்த்தராகிய முழு மனதோட அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல பிறரையும். 2 விஷயங்கள்ல முடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிதாவான தேவனை நீங்க முழு மனசோட ஃபுல்லி நீங்க அன்பு கூறணும். 2வது உன்னை போல உன் பிறனை நீங்க நேசிக்கணும். இது 2 விஷயங்கள் தான் இந்த பிரவக்தர்கள் தர்மசாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த அநேக விஷயங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் அங்கே சொன்னது பார்க்கலாம். சோ இப்போ அங்க அந்த ஜூஸ் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வெல் எடுக்கேட்டடா இருக்கிறாங்க. இருந்து மற்றவங்கள அங்கே அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு சில அநேக கேள்விகள் கேட்கறது நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அந்த பார்வை அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சு இவங்களுக்கு இங்க சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இங்க நம்ம சொல்றது பார்க்கலாம். எப்படி இங்கே ஒரு பாட்டம் சீஷர்களுக்கு இங்க இயேசு கிறிஸ்து ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கறது பார்க்கலாம். சோ இங்க 2 விஷயமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள்ல அந்த லா
நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, கைடு டு ஹெல்ப் ரைஸ் தெம் டு மேன் காட்ஸ் 2 கீ ஸ்டாண்டர்ட்ஸ். தேவனோட 2 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த 10 கட்டளை இது எல்லாமே கொடுக்க போறது எப்படின்னா, தேவனை நம்ம முழுசா நேசிக்கிறது அப்படி நாம் பார்க்கிறோம். 2வது நம்மை போல் நம்ம பிறனை நேசிக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலதான் நம்ம கண்டிப்பா நேசிக்கணும். அப்பேற்பட்ட 2 கீ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இங்க இயேசு கிறிஸ்து சிம்பிளா அவங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்க முடியுமா? இப்பேற்பட்ட சமாதானம் கொடுத்துட்டா திருப்பி கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து சில பேர் ரொம்ப சாந்த குணமோட இருப்பாங்க சமாதானம் கேட்கிறப்போ. சில பேர் ஒரு கர்வமோட இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தா ஒரு கர்வமோட சில பேர் வந்து நம்மை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆனாலும் அதுக்குள்ள அநேகருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதுக்கு? ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது. அதுக்கு மூலமா எல்லாருக்கும் ஒரு விடுதலை, ஒரு கீழ்ப்படிதல் கத்துக்க போற விஷயங்கள் இருக்குது. அப்படி இவங்க இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களுக்கு ஒரு பாட்டம் இங்கே அவங்களோட சமாதானமோட இருக்கிறது மாதிரி நமக்கு இங்கே சொல்லி கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலான ஒரு பாட்டமும் திருப்பி சீஷர்களுக்கு இங்க இயேசு கிறிஸ்து அவங்களோட சமாதானம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. எப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் லாங் டு ஹியர். நம்ம கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கணும், பேசுறதுக்கு ரொம்ப சாந்தமோட அமைதியா, லைக் ஸ்லோ டு ரெஸ்பாண்ட், லாங் டு ஹியர், ஸ்லோ டு ஸ்பீக். சோ இந்த மாதிரி கொடுக்கறப்போ அவங்களோட தேவனோட ஆவினால இந்த வேர்ல்ட்லி சில கொஸ்டின்ஸ் நம்ம வாண்டடா மற்ற ஜனங்கள் வந்து சில பேர் நம்ம ஒரு ட்ரபுள்குள்ள மாட்டி வைக்கிறதுக்கு. சோ இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யாரு? சீஷர்கள் தான். சோ அவங்க யார் சந்திக்கணும்? கண்டிப்பா யூதர்கள் தான் சந்திக்கணும். இப்பேற்பட்ட மனநிலை இருக்கிறவர்கள் ஓன்லி பரிசேயர்கள் சதுசேயர்கள் மட்டும் இருப்பாங்களா? அநேக பேர் கண்டிப்பா சந்திக்கணும் அவங்க. சோ அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் தவறா சிலது வேர்ல்ட்லி சில கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ அதுக்கு திருப்பி கவுண்டர் அட்டாக் மாதிரி வராம ரொம்ப தெளிவா சிம்பிளா அவங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்க முடியாத மாதிரி எப்படி நம்ம பதில் சவுண்ட் மைண்டோட கொடுக்கணும். அப்பேற்பட்ட ட்ரைனிங், அப்பேற்பட்ட ஒரு பாட்டம் அங்கே அவங்களுக்குள்ள இது இருக்குது. அட் த ஹார்ட் டு டு டிபேட். திருப்பி அதுக்குள்ள இங்க ஒரு கேள்வி கேட்கிற வாய்ப்புகளே அங்க இருக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு பாட்டம் அங்கே திருப்பி இந்த விஷயத்துல அவங்களோட சமாதானத்தினால கொடுத்திருக்காங்க அப்படி பாக்குறோம். சோ கடைசி இங்க ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்? லாசரஸ் டெத் பார்க்கலாமா? சோ இங்க எப்படி இருந்துச்சு சிச்சுவேஷன்? மார்த்தா மரியா அவங்களது ஓரம் வச்சுக்கலாம். சீஷர்களோட பார்வை எப்படி இருக்கும் இந்த லாசரஸ் மரண சிச்சுவேஷன்ல? மறித்து 3 நாள் ஆயிருக்கு. அது வந்து மார்த்தா அவங்களோட தங்க சிஸ்டர்ஸோட பார்வை. நீங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சகோதரன் கரெக்ட். ஆனா சிஸ்டர்களோட பார்வை இல்லதானே அது? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம 4 நாள் ஆயிடுச்சு. சோ இயேசு கிறிஸ்துவ அங்க அழுந்தது, வீப்பிங் அழுந்தது, அவங்க கண்ணீர் விட்டுறது நம்ம பார்க்கலாம். சோ இங்க இந்த மரணம் வந்து இந்த மனிதருக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எனிமி, ஒரு விரோதியா நம்ம இருக்குது. சகஜமா மரணம் மனிதனுக்கு நேச்சுரலா? மரணம் மனிதனுக்கு நேச்சுரலா? நேச்சுரல், சகஜமா மனிதனுக்கு மரணம் கஷ்டமா? கேள்வி. நேச்சுரலா மனிதனுக்கு டெய்லி நமக்கு நினைக்கிறது மாதிரி நேச்சுரலா? அது நேச்சுரல் இன்சிடென்டா? புரியுதா கேள்வி? மனிதனுக்கு லைக் இப்ப பார்த்தா நமக்கு பை பர்த் டெத் இஸ் கேரண்டி. சோ அது நேச்சுரல் ப்ராசஸா? அதுதான கேள்வி. புரியுத கேள்வி? நோ பிரதர். காமன் லைக் ஒரு நேச்சுரல் சகஜமா நமக்கு நடக்கிற காரியமா? இல்ல.
கண்டிப்பா நேச்சுரல் கிடையாது. நேச்சுரல் கிடையாது எப்படின்னா, நேச்சுரல் எப்படி ஆகும்? பை பர்த் தேவன் அந்த மரணம் அப்பேற்பட்ட அந்த இன்சிடென்ட் வச்சிருந்தா அது நேச்சுரல். பாவத்தின் மூலமா வந்ததுனால அது மரணம் வந்து நேச்சுரல் கிடையாது மனிதனுக்கு. ஒருவேளை நேச்சுரல் எப்படி ஆகும்? ஒருவேளை மனிதனோட கிரியேஷன்லவே தேவன் மனிதனுக்கு ஒரு மரணம் கொடுத்து நீங்க வாழ அப்படி இருந்து வச்சிருந்தா அது மனிதனுக்கு மரணம் நேச்சுரல் ஆகும். ஆனா அப்படி தேவன் மனிதனை சிருஷ்டிக்கிறாங்களா? ஆதாமை உருவாக்கும் போது மரணம் உருவாக்கி எக்ஸாக்ட்லி. சப்போஸ் ஜீவன் எப்போ இந்த பூமியை வந்து ஒரு கிங்கா ஒரு ராஜாவா ஆள்றதுக்கு தான் தேவன் வந்து ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கு தான் ஒரு நித்திய ஜீவனோட இருக்கிறதுக்கு தான் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. தவிர உங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு மரணம் அப்பேற்பட்ட காரணம் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்களா? இல்ல. அந்த மரணம் எப்படி வந்துச்சு? நாம் போய் வாங்கிட்டோம். இல்ல என் ஜீவன் வேணாம், நீங்க மரணம் கொடு, அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணமா மனிதன் பெற்றுக்கொண்டாங்க. தவிர பை நேச்சுரலா பை பர்த்தா மனிதனுக்கு மரணம் முதல் மரண தேவன் நமக்கு வைக்கலாம் அப்படி பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த கிரேட்டஸ்ட் எனிமியா இந்த நமக்கு இந்த மனு மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த மரணம் இருக்கிறது. இது உண்மையான சத்தியம். ஆனா ஈஸியா ஒரு ஹார்ட் ட்ரூத், ஒரு கஷ்டமான ஒரு சத்தியம் இது நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம எவ்ரி ஒன் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் சூழ்நிலை நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை கண்டிப்பா. ஸோ அந்த சூழ்நிலவும் நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து எப்படி அவங்களோட சமாதானத்தை அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க, அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படி பார்த்தா கண்டிப்பா தேவன் மேல அவங்களுக்கு ரொம்ப ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படி? கண்டிப்பா லாசரை திருப்பி உயிரோட எழுப்புறதுக்கு தேவன் உதவி செய்வாங்க. அங்க நடந்துச்சு. அப்படி இந்த மனுமக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது. அப்படி நமக்கு அங்கே அந்த லாசரஸ் மரணத்துல ஒரு பாட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படி பாக்குறோம். அதுதான் நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணீட்டியோட இந்த ரெசரக்ஷன் நாள் வரை இந்த மனுமக்களுக்கு இது நடக்கிறது, அது வரைக்கும் காத்துக்கணும் அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கணும். ஸோ இங்க சிஷ்யர்களோட பார்வையிலோ இப்போ இந்த மரணத்தை இருந்து லாசரஸ் உயிரோட வரப்போ சிஷ்யர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்திருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அவங்களுக்குள்ள சில சமாதானம் வர வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து அதே மரணத்துக்கு அப்புறம் திருப்பி ரிசரக்ஷன் ஆயிருக்காங்க. அந்த சூழ்நிலை அந்த கலரை வந்து எம்டியா இருக்குது. அந்த சூழ்நிலை அது கேள்விப்பட்டப்போ அவங்களுக்குள்ள சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வந்துச்சா? கலைஞனார் தவிர அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரல. லாசரஸ் சுச்சுவேஷன்ல வந்துச்சு, சில விசுவாசம் சில சமாதானம் வந்துச்சு. அதே விஷயம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நடக்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் வரல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமோட அவங்க எல்லாரும் 2 பேர் ஓடி போயிருக்காங்க. ஆனா அங்க யாருமே காணோம். சோ காணோம் சொல்லி என்னாச்சு? திருப்பி ஓடி போயிருக்காங்க. அங்கே இருக்கலாம் தானே. சோ அங்க திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. எதுக்கு? யூதர்கள் பார்த்தா திருப்பி அவ்வளவுதான் ஜெயில போடுவாங்களே. சோ இல்ல இங்க ஆள் காணும், எப்படியோ எதுவுமே தெரியாம இருக்குது அப்படி சொல்லி அங்கிருந்து அவங்க போயிருக்காங்க. அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சோ இப்பேற்பட்ட இந்த எக்ஸாம்பிள் சில ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்பேற்பட்ட எக்ஸாம்பிள் இந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்துக்கு சமாதானம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல. ஆனாலும் அவங்க எப்படி ஒரு சமாதானமோட இருந்திருக்காங்க அப்படி பாக்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிளா லைவ் எக்ஸாம்பிளா சிஷ்யர்களுக்கு அநேக பாட்டங்கள் அங்கே கத்துக் கொடுத்துருக்காங்க அப்படி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இது சமாதானம் வந்து ஒரு பொருளா அவங்க இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க ஒரு கிஃப்டா கொடுக்கறதுக்கு பங்காரம் லைக் பொன் கோல்ட் சில்வர் மாதிரி அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ அதனாலதான் சிஷ்யர்களுக்கு வந்து இந்த காரியங்கள்
கத்தி கொடுத்திருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த இன்டர்னல் பீஸ் எப்படி இருக்குமோ அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே லைவா அவங்களுக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சீசர்கள் எப்படி அந்த சமாதானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கலாம், அவங்க எப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம், ஹவு டு கல்டிவேட் த பீஸ். ஸோ அந்த சூழ்நிலை அவங்களுக்கு எந்த சமாதானம் இருந்துச்சுன்னா இல்ல. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் அவங்களோட வாழ்க்கையில எப்படி சமாதானமோட இருந்திருக்காங்க அப்படி படிக்கலாம். பிலிப்பியன்ஸ் எழுதின பத்திரிக்கை 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஸோ இங்க அப்போஸ்தலர் பவுல் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா இந்த விஷயங்கள் சொல்ல முடிஞ்சிச்சா பவுலுக்கு? அனுபவம். ஸோ அநேக அனுபவங்கள், அநேக பரீட்சை, எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸாம்ஸோட லிஸ்ட் பார்த்தா நமக்கே சோறு வரும். அப்பேற்பட்ட லிஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஃபேஸ் பண்ணதுனாலதான், அப்பேற்பட்ட ட்ரையல்ஸ் அவங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணதுனாலதான் அவங்களோட சமாதானம் எப்படி காத்துக்கிட்டாங்க, கர்த்தருக்குள் காத்துக்கிட்டாங்க. அது ரிஜாய்ஸ் அகெயின். நான் திருப்பி சொல்றேன், திருப்பி நீங்க சந்தோஷமா இருங்கள் அப்படி நமக்கு இங்க சொல்றாங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க காட்டி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாலி காட்டிருக்காங்க. அதே விஷயங்கள் தான் சீஷர்கள் அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படி நாம் பார்க்கிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துல அவங்களுக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலை இருந்துச்சியா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆனாலும் அவங்களுக்குள்ள அவங்கள மனசுலவும் லைக் ஹார்ட் அண்ட் மைண்ட் குள்ளதான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானம் இருந்துச்சு. அதனாலதான் இந்த உலக நாலேஜ் இல்ல நம்ம இது எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலைனால அவங்களுக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல. அது அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானமா இருந்துச்சு. அதே விஷயம் தான் இங்க இயேசு கிறிஸ்து பிதாவான தேவன் அவங்களோட வாக்கியம் மூலமா இந்த வேர்டு வச்சனங்கள் மூலமா தான் அவங்களோட குமாரனுக்கு இது கொடுத்திருக்காங்க. அதேதான் எப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரேயரோட பிதாவுக்கு இருந்த அந்த கம்யூனிகேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? கேப் இருந்துச்சுன்னா கேப்பே இல்லை. அப்படி அந்த தொடர்போட தான் பிதாவான தேவனோட புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே அவங்களோட கைடன்ஸ்குள்ள அவங்க தேவனோட பிரசன்ஸோட தான் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இயேசு கிறிஸ்து அது ஒரு சந்தோஷமா எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு சமாதானமோட அங்கே கத்துக்கிட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட சூழல் இருந்துட்டாலோ அவங்களுக்கு சரௌண்டிங்ஸ்ல அவங்க தேவனோட சமாதானம் அவங்களோட கிறிஸ்துவோட ஜென்டில்னஸோட ஒரு இருந்த ஒரு மனதோட அது எல்லாமே வெளிப்படுத்திட்டு பிதாவான தேவனோட பிளான் என்னவா புரிஞ்சுக்கிட்டனாலதான் அது எல்லாமே அவங்க தாங்கி ஒரு ரோல் மாடல் அங்கே இருந்திருக்காங்க அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ அப்பேற்பட்ட சமாதானத்துக்கு சோர்ஸ் என்னவா இருக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கு? இதுலதான் இருக்குது ஆன்சர். என்ன அவங்களுக்கு சோர்ஸ்? அப்பேற்பட்ட சமாதானம் இயேசு கிறிஸ்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்குள்ளேயே சமாதானம் இருந்துச்சு. காரணம் என்ன? எப்படி? தேவனோட அவ்வளவுதான். சோர்ஸ் என்னவா அப்படின்னா 7ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அவ்வளவுதான். ஸோ பீஸ் ஆஃப் காட் அது அவங்களோட ஹிருதயத்திலவோ மனதிலவோ அவங்களுக்கு இருந்துச்சு அப்படி பார்க்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்ன கேள்வி வரலாம். இங்கே 2 விஷயங்கள் நாம் பார்த்தோம். இதுவரை நம்ம என்ன தியானிச்சுட்டு வந்தோம்? கிறிஸ்தியோட சமாதானம், இயேசு கிறிஸ்தியோட சமாதானம் அப்படி பார்த்தோம். ஆனா இங்க என்ன பார்த்தோம்? தேவ சமாதானம் அப்படி நம்ம பார்க்கிறோம். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் என்னவா இருக்கு? ரெண்டு ஒண்ணுவா இல்ல 2 வித்தியாசம் இருக்குதா?
சோர்ஸ் வந்து தேவனிடத்துல இருக்கு. அதை வந்து ஜீசஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகே அது நான் ஓகே ஒரு கரெக்ட் தான். இங்க வேற ஏதான கருத்துக்கள்? இயேசு கிறிஸ்து சமாதானம் பார்க்கிறோம். இந்த வசனம்ல பவுல் சொல்றாங்க கிளியரா தேவன் சமாதானம் சொல்றாங்க. ரெண்டு ஒண்ணா வேறு வேறா? சிஸ்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பா ரெண்டு வேறு வேறு தான், ஒன்றும் கிடையாது. அது எப்படி எந்த மாதிரி இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பிதாவான தேவனோட பீஸ் ஆஃப் காடு பிளஸ் ஜீசஸோட சமாதானம் ரெண்டும் நம்ம வேறு வேறு தான். அது எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள இருந்த சுச்சுவேஷன்ல எப்பேற்பட்ட சரௌண்டிங்ல கொந்தளிப்பான சூழ்நிலை இருந்துட்டாலும் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்காங்க? ரொம்ப அருமேதியா இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு மேலான சமாதானமா தான் பிதாவான தேவன் அவங்க ஆல்ரெடி இன்டர்னலா அவங்க இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஸோ பிதாவான தேவனோட சமாதானம் ஒரு சுப்ரீம் லெவல். இயேசு கிறிஸ்துவோட லெவல் கண்டிப்பா அதுக்கு மேல இருக்குமா? அதோட ஈக்குவலா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ ஒரு சுப்ரீம் பவரா சுப்ரீம் சமாதானமோட நம்ம ஆண்டவர் பிதாவான தேவன் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் பிரியமான சகோதரர்களே. ஸோ எப்படின்னா இந்த ஒரு மனிதனா வந்த இயேசு கிறிஸ்தியே இப்பேற்பட்ட சமாதானம் காட்டிருக்காங்க அப்படின்னா தேவனோட சமாதானம் என்ன? அண்ட சராசரி எல்லாமே கிரியேஷன் பண்ண பிதாவான தேவன் இந்த லா ஆஃப் பிசிக்ஸ் நம்ம பார்க்கிறோம். சில லாஸ் பிசிக்ஸ் இந்த யூனிவர்ஸலோட பிசிக்ஸ். அப்போ பரலோகத்துக்கு எப்படி அவங்க ஃபுல் கண்ட்ரோல்ல இது எல்லாமே அவங்களுக்குள்ள நிலைநிற்க இருந்திருக்கும். ஸோ எப்பேற்பட்ட சமாதானமும் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு காரியம் நம்ம செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் 13ஆம் தேதி ஒரு அறுவடை நம்ம செய்ய போறோம். நமக்கு தெரியும் பிளான் எல்லாமே பண்ணிருக்கலாம். பண்ணிட்டு எப்பேற்பட்ட சூழல் அமையும் அட்லீஸ்ட் சம் எக்ஸ்பீரியன்சஸ்னால நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சமாதானமோட இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எப்படி டென்ஷன் இருக்கும். ஸோ நாம் இந்த காரியம் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போறோம், இல்லை நாம் இங்க வரோம் அப்படின்னா ஒரு சமாதானமா வந்திருக்க முடியுமா அப்படின்னா, பட் ஏதோ ஒரு குறிச்சல் கண்டிப்பா நமக்குள்ள இருந்தா செய்யும். சரி நம்ம வந்துட்டே இருந்துட்டாலோ ஆப்போசிட்ல ஒரு ஆள் சரியா வராம வந்துட்டா ஆள் தான். ஸோ அந்த சமாதானம் நமக்கு எங்க பிரேக் ஆகும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்மனால அதை முழுசா செய்யறதுக்கு ஒரு சமாதானம் இல்லாம இருக்குது. அந்த சூழல்ல பிதாவான தேவன் இந்த அண்ட சராசரியே மொத்தம் ஒரு டிவைன் பிளானர் கிரியேட்டரா இருந்து இது எல்லாமே எப்படி ஓடணும் எப்படி நடக்கணும் அந்த காலத்துல இது எல்லாமே பக்காவா நடக்கணும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை அப்பேற்பட்ட பொறுப்பு நம்ம கொடுத்துட்டா எப்படி நம்ம சமாதானமா இருக்க முடியுமா? புரிஞ்சிச்சா? ஒரு கம்பெனியே உங்க கையில கொடுத்துட்டு நீங்க யூ ஜஸ்ட் ரன் த கம்பெனி அப்படின்னா இப்பேற்பட்ட கம்பெனி நான் எப்படி அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போ பிதாவான தேவனோட சமாதானம் எப்படி இருந்திருக்கும்? இந்த அன்ன சராசரி கிரியேட் பண்றதே ஒரு விஷயம் அப்படின்னா அது எல்லாமே பொறுமையா அது இந்த காலகட்டத்துல அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது அது எல்லாமே அவங்களுக்குள்ள அப்பேற்பட்ட சமாதானம் இருந்ததுனாலதான் அவங்க சோர்ஸா ஒரு சுப்ரீம் லெவல்ல பிதாவான தேவன் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு சமாதானமா இருக்கிறது. அந்த சமாதானம் இருக்கிறப்போ அவங்க தான் தனியா ஒருத்தரே இருந்திருக்காங்க. இதை தவிர வேறு யாருன்னு இருந்திருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிதாவான தேவன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அந்த சமாதானம் அந்த காட்ஸ் கிரேட் டிவைன் பிளான் வந்து திருப்பி அந்த சமாதானம் ஷேர் பண்றதுக்கு தேவனோட அன்பு பிளஸ் அது எப்படி கம்யூனிகேட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு ஏஞ்சலிக் டெரிஸ்ட்ரியல் பீயிங்ஸ் ஒரு தேவ தூதர்களும் அதுக்கப்புறம் இந்த மனிதர்களும் தேவன் கிரியேட் படிச்சிருக்காங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? லோகோ இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படி பாக்குறோம். ஸோ இப்பேற்பட்டதுதான் தேவனோட சமாதானம். இப்போதான் லோகோஸோட சமாதானம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அதுக்கப்புறம் தேவன் அல்டிமேட் ஒரு டிவைன் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுல முதல் கிரியேஷனா லோகோஸா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே திருப்பி யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு? அந்த அதிகாரங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு. அந்த கிரியேஷன் அது அவங்க மூலமா தானே இது எல்லாமே கிரியேஷன் பண்ணிருக்காங்க.
அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அந்த சமாதானம் கண்டிப்பா அவசியம், கண்டிப்பா. பட் அந்த அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை அவங்களோட டெவலப்மெண்ட் இப்பேற்பட்ட கிரேட் டிவைன் பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சமாதானம் வேணுமா? கண்டிப்பா வேணும். ஆனா அந்த பிதாவான் செல்லக்குட்டையே இருக்கிற சூழ்நிலை அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிற சூழ்நிலை பீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இருக்குதா இல்லையா? அந்த சூழ்நிலை லோகோஸா இருக்கிறப்போ இருந்தது. சோ ஆனா அந்த சூழ்நிலை பார்த்தா இயேசு கிறிஸ்து மூலமா யார் முதல் கிரியேஷனா வந்திருக்காங்க? லூசிஃபர். ஆனா லூசிஃபர் என்னாச்சு? அவங்களோட ஃபால், அவங்க விழுந்து போன சுச்சுவேஷன் நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேம் சுச்சுவேஷன்ல இந்த மனிதனும் கிரியேஷன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன ஆச்சு? 2 பேரும் அந்த லூசிஃபர் கிறிஸ்துவோட முதல் ஏஞ்சலிக் நேச்சர்ல இருக்கிற லூசிஃபரும் இங்க கீழே ஒரு முதல் மனிதனும் விழுந்து போயிருக்காங்க. அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து சமாதானம் எப்படி இருந்திருக்குமா? சோ இப்பேற்பட்ட தேவனோட டிவைன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ற சுச்சுவேஷன்ல அந்த ஸ்டார்டிங்கே ப்ராப்ளம். சோ இப்போ இயேசு கிறிஸ்துவோட சமாதானம் இங்க குறைச்சல் வர வாய்ப்பு இருந்துக்கும். ஆனா அவங்க குறைச்சலோட இருந்திருக்காங்களா? கண்டிப்பா இல்ல. எதுக்கு? காட்ஸ் பிளான் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை. அவங்க அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா இது தேவன் எல்லாமே தெரியும். சோ தேவனுக்கு அந்த வல்லமை இருக்குது. கண்டிப்பா இது எல்லாமே நல்லதுக்கு நடக்க போறது அப்படி பார்க்கலாம். சோ அப்படிதான் இயேசு கிறிஸ்துக்கு அங்க முதல் அந்த ட்ரையல் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க காட்டுறதுக்கு இது அவங்களோட உள்ள இருந்த சமாதானம். என்னன்னா சில கிரேஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது கிறிஸ்து கிட்ட. ஆனா அது எப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா இப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளதா அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ எப்போ நம்ம சமாதானத்தோட ஒரு தேவனோட கிருபையினால அந்த நாலேஜ்னால நம்ம எப்போ வளர்றோமோ அப்போதான் நம்ம சமாதானமோட வளர்றதுக்கு நமக்கு அதிகமா சான்சஸ் இருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே. சோ அந்த சூழ்நிலை லூசிஃபர் ஆகட்டும் இல்ல மனிதன் ஆகட்டும் இயேசு கிறிஸ்து தடை செஞ்சிருக்கிறாங்களா? அந்த சமாதானம் குறைச்சலா வர்றதுக்கோ இல்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே தடை செய்யல. அவங்க செய்ய காரியங்கள் அப்படியே அலோ பண்ணிருக்கிறாங்க. தேவனும் அங்கே அப்படியே அலோ பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டைமிங் அந்த டைமிங் எப்படின்னா அந்த சூழ்நிலை அவங்களோட சமாதானம் அங்க வெளிப்படலாம். அது எப்படி படித்திருக்காங்க? அவங்களோட சமாதானம் அங்கே வெளிப்படலாம். அதே இயேசு கிறிஸ்து லோக இருந்த இயேசு கிறிஸ்து கீழே மனிதனா வந்து இங்கே ஒரு மனிதனா அவங்களோட வாழ்க்கையிலோ அந்த சமாதானம் எப்படி அவங்க காத்துக்கணும். சோ அது கூட இம்பாக்ட்னால தானே இங்கே அவங்க ரான்சமா வர வேண்டியது இருந்துச்சு. சோ இங்கே அந்த சூழ்நிலை அந்த டைமிங் அவங்க பார்த்திருக்கிறாங்க. அந்த டைமிங் அந்த பர்பஸ் அந்த சூழ்நிலை அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, காட்ட முடியாது. அதுதான் இங்கே ஒரு மனிதனா கீழே வந்து அங்கே ஒரு டெஸ்ட் பண்ணி அவங்களோட சமாதானம் அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சியோ அங்க லூசிஃபர் இங்க தெரியாம இருக்குமா? இப்போ இயேசு கிறிஸ்துவோட சமாதானம் எப்படி இருந்துச்சோ இந்த மனிதனுக்கு நெக்ஸ்ட் எப்படியோ கண்டிப்பா இந்த மனு மக்களுக்கு எப்படியோ ராஜ்யத்துல எல்லாரும் சமாதானத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காங்க, எப்படி இருந்தவங்க, எப்படி வந்து எப்படி அவங்க ஒரு பீஸ் அவங்களுக்குள்ள பரலோகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு லோகோஸா இருந்து சமாதானம் இருக்கிறதுல பெரிய விஷயமா? இங்க மனிதனா வந்து எல்லாமே அங்க விட்டுட்டு கீழே வந்து ஒரு அன்பேவரபிள் சுச்சுவேஷன்ல வந்ததா அவங்களோட பிதாவான தேவன் அவங்களோட ஒரே பேரான குமாரன் அன்பேவரபிள் சுச்சுவேஷனுக்குள்ள வந்து அவங்க அந்த சமாதானம் காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனாலதான் அந்த பர்டிகுலர் டைம்ல லூசிஃபர் ஆகட்டும் முதல் மனிதன் ஆகட்டும் விழுந்து போன சுச்சுவேஷன்லவே அது காட்டாமே இந்த அன்பேவரபிள் சூழ்நிலை தான் வந்து வெளிப்படுத்தி அவங்களோட உண்மைத்தன்மையான கிறிஸ்துவின் சமாதானம். இவங்களோட சமாதான சோர்ஸ் யாரு? பிதாவான தேவன். அவங்களோட பிளான், அவங்களோட வல்லமை, அவங்களோட நீதி, அவங்களோட அன்பு எப்படி இருக்குமோ கிறிஸ்துக்கு தெரியறதுனாலதான் அவங்க சாந்தி இவங்களோட சமாதானம் இருக்குது. ஆனா தேவனோட சமாதானம் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். யாரு? பிதாவான தேவனுக்குள்ள இருந்தது.
அதுக்கு யாருன்னா சோர்ஸ் இருக்குதானா? கண்டிப்பா இல்ல. அப்படி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து ஹெப்ரிக்ஸ் எழுதின பத்திரிக்கை 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர் யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். இப்பேற்பட்ட சாட்சி ஒரு டெஸ்டிமனி எப்போ கொடுக்கப்பட்டது இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்படின்னா ஒரு லோகோஸ் இருந்த நிலையிலனா கண்டிப்பா இல்ல. தான் குமாரனா இருந்து பட்ட பாடுகள்னால் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் கத்துக்கிட்டாங்க த்ரூ சஃபரிங்ஸ். ஸோ அதுக்கு மூலமா என்னவா அவங்க பிகம் ஆயிருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு நித்திய எட்டர்னல் சால்வேஷன் அவங்கள மூலமா தான் நம்ம அனைவருக்கும் கிடைக்குது அப்படி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ அந்த விழுந்து போன சுச்சுவேஷன்லவே இந்த லூசிஃபர் ஆகட்டும் மனிதன் ஆகட்டும் அங்கே காட்ட முடியாம இங்க வந்ததுனாலதான் இப்போ இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாவத்து அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும். ஸோ அதனாலதான் அதோட பாவத்துக்கு இம்பாக்ட் தான் நான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வர வேண்டியது இருக்குது. ஒரு ரான்சமா அவங்களோட ஈடுபடி கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஈடுபடி சாதாரணமா இருந்துச்சா? எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை இயேசு கிறிஸ்து அங்கே சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. நமக்கு இங்க சிம்பிளா அவங்க குமாரனா இருந்து அவங்க பட்ட பாடுகள்னால் அவங்க கீழ்ப்படிதல் கத்துக்கிட்டாங்க. சோ இதே விஷயங்கள் நம்ம சிலுவை மரணம் அந்த குரூசிபிகேஷன் எப்பேற்பட்ட பயங்கரமான விஷயங்கள் நம்ம பார்த்தா அது உலக ஜனங்கள் புரிஞ்சுக்கிறப்போ அவங்களோட பார்வை எப்படி இருக்கும் வர நாட்களும். கண்டிப்பா இதுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலை அவங்க சமாதானம் வெளிப்படலாம். இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு பாட்டமா அங்க முதல் மனிதனோட டிசோபீடியன்ட் இம்பாக்ட் எப்படி இருக்குமோ அந்த பாவத்தினோட இம்பாக்ட் நாமும் சில டைம்ல வந்து நம்ம பசங்கள் செய்யற தவறு சில டைம்ல அலோவ் பண்ணுவோம். எதுக்கு? அதோட ரிசல்ட்னால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி அந்த காரியங்கள் செய்ய மாட்டேன். சோ அதுக்காக தான் நம்ம அலோவ் பண்றோம். அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அவங்க புரிய வைக்கிறதுக்கு. அதுதான் இந்த பாவத்தோட இம்பாக்ட் இந்த மனு மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தான மனிதனா வந்து இதெல்லாம் செய்ய வேண்டி சூழல் இருந்துச்சு. அதனாலதான் தானா வந்து இந்த பலிகள் அவங்க பலியா கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதே விஷயம் நாம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கலாம் சிஸ்டர். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன் குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். சோ அதுதான் நமக்கு இங்க பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு ஃபவுண்டேஷன் போறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பாயிண்டட் ஃபார் இந்த ransom கொடுக்கிறதுக்கு அப்படி நாம் பார்க்கிறோம். ஸோ ப்ரீ டெஸ்டினேட்டட் பிஃபோர் த வேர்ல்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எதுக்காக? இந்த மனுமக்களே இந்த பாவத்தை இருந்து ரட்சிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு இங்க சேம் அதுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இயேசு கிறிஸ்துக்கு போதுமா? வந்தா என்ன ஆகணும்? அவங்க கண்டிப்பா மறிக்கணும். அது வரைக்கும் அது மட்டும் போதுமா? கண்டிப்பா உயிரோட வரதுக்கு அவங்களுக்கு யார் உதவி செய்யணும்? கண்டிப்பா பிதாவான தேவன் அவங்களோட வல்லமை அவங்க காட்ஸ் ரெசரக்ஷன் பவர் மேலேயும் இயேசு கிறிஸ்துக்கு அங்க விசுவாசம் இருக்கணும். இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா ரெசரக்ஷன் ஸ்கோப் இல்ல. அப்படின்னா பிதாவான தேவன் தான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முழுசான ஒரு சோர்ஸா அந்த பீஸ்க்கு இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ அப்பேற்பட்ட விதமா பிதாவான தேவனை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிட்டாங்க, ட்ரஸ்டட் அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சோ இதே விஷயம்தான் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராபோஜனத்திலவோ சீசர்கள் நடுமுலோ கற்றிருக்கிறாங்க. நான் வந்து மறிக்க போறேன், அது மட்டுமோட நிப்பாட்டிருக்காங்களா? திருப்பி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பேன்.
சோ எப்பேற்பட்ட கான்பிடென்ட் வந்து பிதாவான தேவன் மேல அவங்களுக்கு இல்லாம இருந்துக்கும். சோ இருந்ததுனாலதான் நீங்களும் வாங்க இதுக்குள்ள அந்த அப்பத்திலோ சமாதான பாத்திரையிலோ நீங்களும் பங்கெடுத்திருக்கீங்க. பங்கெடுத்து இப்பேற்பட்ட சூழலோ நான் எப்படி சமாதானமா இருக்கிறோ அப்படியே நீங்களும் தேவனோட சித்தம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை நீங்க அக்செப்ட் பண்ணி சமாதானமோட போறதுக்கு தான் நமக்கு இந்த மெமோரியல்ல நாம் பார்க்கிறோம். ஸோ மெமோரியல் நம்ம கூடிக்கை இருக்கிறப்போ நம்ம எப்பேற்பட்ட சமாதானம்குள்ள இந்த ப்ராசஸ் அந்த மெமோரியல் சர்வீஸ் நம்ம அட்டென்ட் பண்றோம். அந்த சூழ்நிலை நம்ம மெமோரியல் சமாதானம் இல்லாம இருந்துக்குமா? கண்டிப்பா. அது ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பா இல்ல. அது மரணம் வரை நம்ம அந்த சமாதானத்தை நாம் காத்துக்கணும். அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, இப்ப ஏற்பட்ட அந்த சமாதானம் எப்போ எப்படி எதுக்கு நமக்கு வரணும்? எப்படி வரும்? எதுக்கு வரணும்? பாடுகளை அனுபவிக்கும் போது அவங்க சமாதானப்படும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து கடைசியா சீசர்களுக்கு அந்த கடைசி ராபோஜனத்தை அங்கே எல்லா ப்ராசஸ் முடிச்சு அங்கிருந்து கெச்சமோனி போயிருக்காங்களா? அதுக்கப்புறம் தனியா இயேசு கிறிஸ்து போய் தனிந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்லாரும் அதுக்கு நடுவுல ஒரு காரியம் நடந்துச்சு. எப்படின்னா அந்த ஜெயில் சைனிகர்கள் எல்லாரும் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க, கைது செஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்துல சீசரோட நிலைமை எப்படி இருந்துச்சு? சமாதானமா இருந்துச்சா? சமாதானம் இல்லை. பேதுரு பட்டயத்தோட அவங்களோட சமாதானத்தை எங்க இழந்துட்டாங்க எல்லாரும். சோ அதனாலதான் பேதுரு அப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க. மத்த சீசர்கள் ஓடி போயிருக்காங்க. சோ அப்படின்னா அந்த சீசர்களுக்கு இப்பேற்பட்ட சமாதானம் எப்போ கிடைச்சிருக்கலாம்? சோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ரிசரக்ஷன் ஆயிருக்காங்க. அப்படி மக்தலேன் மரியா ஒரு டெஸ்டிமோனி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வந்துச்சா? வரலாம். சோ என்னன்னா இயேசு கிறிஸ்து சரீரமே ஆணும். சோ அதனால பயந்து அங்கிருந்து திருப்பி அவங்க ரிட்டர்ன் ஓடி போயிருக்காங்க. அப்படி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனா அதுக்கப்புறம் அநேக முறை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து அந்த ஃபுல்லா க்ளோஸ் பண்ண அந்த ரூம் மேல் வீட்டு கதில நம்ம பார்க்கலாம். சோ அப்போனா அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிருக்கலாமா? கண்டிப்பா இருக்குதா இல்லையா? மேல் வீட்டிலோ ரிசர்வேஷன் காணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் காட்சி கொடுத்திருக்காங்க. யாருக்கு? சீசர்களுக்கு. ஓகே, அந்த சூழ்நிலும் அவங்கள ஒரு சமாதானமோட ஏத்துக்கிட்டாங்களா? இயேசு கிறிஸ்து வந்தது? கண்டிப்பா இல்ல. பயந்துக்கிட்டாங்க. ஐயோ பேய் வந்துச்சோ க்ளோஸ் பண்ண இந்த ரூம்ல, அப்படி அவங்க பயந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு 40 நாள் அவங்களுக்குள்ள இருந்துட்டு அநேக முறையா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபார்ம்ல அவங்களுக்கு சாட்சியா இருந்துச்சு. நல்லா பலப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய அநேக விஷயங்கள் போதிச்சு அவங்க ஆரோணம் ஆகணும், பரலோகத்துக்கு ஏறி போகணும். அந்த கடைசி நிமிஷத்துல அவங்களுக்கு சமாதானம் இருந்துச்சா? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறப்போ அந்த 40 நாள் திருடப்படுத்துறதுக்காக தானே இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த சுச்சுவேஷன்ல சமாதானம் இருந்திருக்காங்களா? இல்லையே. ஏன்? சோ அதுதான் நமக்கு ஆக்ட்ஸ் 1 அதிகாரம் 11 நம்ம பார்த்தா படிக்க வேணாம் சிஸ்டர். அங்க ஒரு தேவதூத்தை அங்க வந்து கலிலேயிலே நீங்க பயப்படுறீங்களே, இயேசு கிறிஸ்து எப்படி உங்களிலிருந்து பிரிஞ்சு போறாங்களோ அப்படியே திருப்பி வருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு திருப்பி அவங்களை ஒரு கம்ஃபர்ட் பண்றதுக்கு அங்க ட்ரை பண்றது நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஏன் நமக்கு இந்த சமாதானம் டிலே ஆகுது? அங்க சிஸ்டர்களுக்கு உடனே கிடைச்சிச்சா? நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அநேக நாட்கள் இருந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கலாம். அந்த டிலே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். டிலேக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம்? சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா பரிசுத்த ஆவி கிடைக்கல அப்படின்னா. பட் அதுக்கான மத்த நாள்ல அந்த டிலே என்னவா இருக்கலாம்? படிக்கலாம். ஹீப்ரூஸ் 9th chapter
16th 17th. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இந்த வச்சனம் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்ப என்ன வில் கொடுத்திருக்காங்க, வீல நாம பண்ணிருக்காங்க. இன்னொரு சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வில் எழுதிருக்காங்க. அந்த வில் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? உயிரோடு இருக்கிறப்ப எக்ஸிக்யூட் ஆக முடியுமா? அதுதான் இங்கே பவுல் ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க உங்களோட இருக்கிறப்போ அந்த சமாதானம் அவங்களுக்கு வர முடியுமா? அந்த வில் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அது யார் எழுதிருக்காங்களோ அவங்க உயிரோடு இருக்கிறதா அது வில் செல்லுமா? செல்லாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவங்க அங்கிருந்து அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அது இவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். அந்த டிலேக்காக ரீசன் என்னவா அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஸ்டில் அங்கேதான் இருக்கிறாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியை போறப்போ நான் மேல போனாதான் உங்களுக்கு நல்லது, உங்ககிட்ட நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது, போனாதான் பிதா கிட்ட முன்னாடி போனாதான் உங்களுக்கு நல்லது அப்படி சொன்ன விஷயங்கள். அதுக்கு தொடர்ந்துதான் நம்ம பார்த்தா இயேசு கிறிஸ்து திருப்பி இந்த ஜான் 14ஆம் அதிகாரத்திலோ 27ஆம் வசனம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாம் பார்த்தா இங்கே தேற்றவாளன் பத்தி சொல்ற விஷயங்கள் நாம் பார்க்கலாம். என்னன்னா அது அவங்களை கம்ஃபர்ட் பண்றப்போ நான் போனதுக்கு பின் என்னாகும், உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் பிதா கிட்ட இருந்து அனுப்புவேன் அப்படி நமக்கு இங்க சொல்ற காரியங்கள். அதுக்கப்புறம் அநேக விஷயங்கள் அங்க இருக்கிறது பார்க்கலாம். அந்த தேற்றவாளன் எப்படி வந்துருவாங்க? உங்க இருக்கிறப்போ வந்துட முடியுமா? அங்க போயிட்டு வேண்டி கொண்டதுக்கு அப்புறமா தான் வரும். அதுதான் நமக்கு திருப்பி இயேசு கிறிஸ்து அந்த 27ஆம் வசனத்துல பார்த்தா இந்த நம்ம படிக்கலாம் அந்த விஷயங்கள் நம்ம பார்த்தா அந்த ஜான் 14th சாப்டர் 25 முதல் 31ஆம் வசனங்கள் வரைக்கும் அநேக காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. எப்படின்னா இந்த விஷயங்கள் தான் நான் போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் கிடைக்கும் அப்படி சொல்லப்பட்டது. அப்படின்னா இங்க ரொம்ப கிளியரா இந்த வசனங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறப்போ 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டது. எப்படின்னா அந்த பர்பஸ், தேவனோட சமாதானம் எதுக்காக, டைமிங் எப்போ அவங்களுக்கு இந்த கிஃப்டா தரப்படும் அப்படி ஏற்பட்ட அந்த விஷயங்கள் நமக்கு அங்கே சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஆனா புரியுது அப்படின்னா இல்ல. அதுதான் முதல் எப்படின்னா தேவனோட ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறது. எதுக்கு அப்படின்னா தேவனோட சித்தம் என்ன அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா சேம் டைம் இதுவரை நான் என்னென்ன காரியங்கள் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே என்ன ஆகும், திருப்பி அவங்க ரிகலெக்ட் பண்ணிக்கணும். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பண்ணிக்கணும், மெடிடேட் பண்ணணும். இந்த மனு மக்களுக்கு தேவனோட பிளான் என்ன அப்படி அந்த முழுசா அவங்களுக்கு புரியணும். அதுதான் அவங்க முதல் பர்பஸ். டைமிங் எப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அது கிஃப்டா அப்படின்னா இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் தான், முன்னாடியே கண்டிப்பா வர முடியாது. அதுதான் நம்ம ஆக்ஸ்லவும் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தா இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எருசலேம்லவே காத்துட்டு இருக்கணும். எதுக்கு சொல்லியிருக்காங்க ரீசன்னா இதுதான். அந்த காலகட்டத்திலவும் அவங்க இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைவு பண்றதுக்கு தான் தவிர அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அந்த டைமிங் எதுவரை, பெந்தைக்கோஸ்து நாள் வரை. அந்த பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, அதுதான் நம்ம 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள்ல 2ஆம் அதிகாரத்துல நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கலாம். எப்போ அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி மேல இருந்து ஒரு பலன் அவங்களுக்கு எப்போ அது அக்னி நாவையா வந்திருக்குதுன்னா 120 பேர் அங்க இருந்திருக்காங்க மேல் வீட்டுல. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அங்கே அந்நிய பாஷைகள் பேசின விஷயங்கள் நான் அங்கே பார்க்கிறோம். அதுக்கு மூலமா இங்க எப்போ பர்பஸ் நம்ம பார்த்தோம், எதுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அது எப்படி வேலை செஞ்சிச்சு அந்த பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள, தேவனோட அந்த வல்லமை. அதே பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம் பீட்டர் முதலா பிரசங்கம்
பண்ணிருக்கிறாங்க. அந்த பிரசங்கமோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்குள்ள குத்தப்பட்டு ஒரு 3000 பீப்புள். அப்போ சகோதரனே, நாங்கள் என்ன செய்யணும் அப்படி அவங்க அவங்களோட ஒரு ரிப்பென்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதல் வந்தது. அதுக்கப்புறம் சீஷர்கள் மட்டும் தானே அந்த தேவனோட அந்த ஆவி, அந்த சமாதானம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க? அவங்க மட்டுமா? அவங்களும் யார்? அந்த 3000 பேரும் அதுக்குள்ள தேவனோட சமாதானம், அந்த கிஃப்ட் அவங்களும் பெற்றுக்கொண்டாங்க. எதுக்கு மேல விசுவாசம் வச்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்தியோட ஈடுபலி மேல விசுவாசம் வச்சுக்கிட்டு பிதாவான தேவன் மூலமா தான் அது அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள மட்டுமா? அது கடைசி காலம் இருக்கிற நமக்கும் அது ஒரு மிகப்பெரிய கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ அவங்க கொடுத்ததுனாலதான் அது அப்பேற்பட்ட காரியங்கள் அங்கே பேதுரு பேசப்பட்டது. அவங்க எல்லாரும் அவங்க ஹிருதயத்துல குத்தப்பட்டது. சோ அதுக்காக தான் நமக்கும் தேவனோட சமாதானம் எதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்மளோட சாதகமற்ற நிலையில இருக்கிறப்போ தேவனோட சமாதானம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டு புதுசுல இருக்கிற நமக்கு பாடுகள் கண்டிப்பா உண்டு. அந்த சூழல் நம்ம எதுக்கு திருப்பி ஒரு ஆச்சரியமா பிரம்மாண்டமா ஐயோ இப்பேற்பட்ட சூழல் நமக்கு வரதே பயந்துக்கணும்? உண்டு, கன்ஃபார்ம், கேரண்டீடு நமக்கு. அப்போ நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அந்த நிலையில தான் நாம சமாதானமா இருக்கிறப்போ மற்ற சகோதரர்கள், பலகீனமா இருக்கிற சகோதரர்களாகட்டும் அந்நியர்கள் ஆகட்டும், எப்படி அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, அது ஒரு சாட்சியாதான் நமக்கு இப்பேற்பட்ட இந்த தேவனோட சமாதானம், கிறிஸ்துவோட சமாதானமும் இல்ல, பிதாவான தேவனோட சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுக்கப்படுறது அப்படி பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்பேற்பட்ட சமாதானம் நமக்குள்ள எப்படி வரும்? சும்மாவே வருமா? எப்படி வரும்? சோ நமக்குள்ள தேவன் இந்த சமாதானம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சாதகமற்ற சூழலை மட்டும் நம்ம தேடுறோமா? இன்னைக்குள்ள அந்த சமாதானம் எங்க இருக்குது, இல்ல வீட்டுல எங்க வச்சுட்டோமோ, இது மாதிரி நம்ம தேடுறோமா? இல்ல நம்ம அந்த சமாதானம் ரெடியா வச்சுக்கிட்டு இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை ஆகட்டும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம், அப்படி அலர்ட்டா நம்ம ரெடியா இருக்கிறோமா? சோ அது நமக்கு தான் நம்மை கேள்வி வச்சுக்கிட்டு நாம் சோதிக்கணும். சோ இப்ப ஏற்பட்ட சமாதானம் நமக்கு எப்படி வரும் அப்படி பார்த்தா, நம்மளோட விசுவாசம், பிதாவான தேவன் மேல நமக்கு இருக்கிற விசுவாசம் பிளஸ் அது மட்டும் போதுமா? விசுவாசம் இருந்தா போதுமா? அஃப்கோர்ஸ் கிரே எப்படி பை டிஃபால்ட் அது நமக்கு அவங்களோட ஞானம். சோ தேவன் பத்தின ஞானம் நமக்கு இல்லைன்னா அந்த விசுவாசம் வருமா? சோ கண்டிப்பா தேவன் மேல நமக்கு விசுவாசம், அந்த ஞானத்துல எப்ப நாம் வளருமோ அப்போ நமக்கு சமாதானமும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இப்ப ஏற்பட்ட இந்த சமாதானம் இந்த உலகம் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா இது எல்லாமே டெம்பரரி தான், அன்ஸ்டேபிள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஆனா தேவனோட சமாதானம் நமக்கு எப்போதுக்கு நமக்கு இருக்குது, என்டியூர்ஸ் இப்படி நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டது. எப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் மேலதான் நாம் அனைவரும் கட்டப்படுறோம் அப்படி பார்க்கிறோம் பிரியமான சகோதரர்களே. ஸோ சேம் டைம் தேவன் நமக்கு அநேக வெளியேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேலவும் நமக்கு ஒரு விசுவாசம் வச்சுக்கணும். அது நமக்கு கண்டிப்பா நமக்காக அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தான் நமக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சமாதானம் சாதகமற்ற சூழ்நிலவும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி பார்க்கிறோம். அதுக்கு நமக்கு பைபிள்ல பார்த்தா அநேக விஷயங்கள் நமக்கு முன்னாடியே தேவன் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலாகட்டும் புதிய ஏற்பாட்டிலாகட்டும் அநேக காரியங்கள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸா டீச்சிங்ஸா நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு நடுவில் அநேக சகோதரர்களோட பர்சனல் டெஸ்டிமோனிஸ், அவங்களோட சாதகமற்ற சூழ்நிலை எப்படி அவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி நமக்கு அநேக காரியங்கள் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம கேட்கிறப்போ மற்ற சகோதரர்கள் லைஃப்ல பார்த்த சில சம்பவங்கள் கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். சோ அப்படியே நம்ம பிரேயர்ஃபுல்லா நம்ம ஒரு கீழ்ப்படிதலோட இருக்கிறோம்னா, சேம் டைம் அது மட்டும் போதுமானா கண்டிப்பா நமக்கு இது மட்டும் போதுமா சமாதானம் காத்துக்கிறதுக்குன்னா அநேக சோதனைகளும் நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த சோதனைக்குள்ளதான் நம்ம இப்பேற்பட்ட சமாதானத்தை இப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு அது பிராக்டிஸ் பண்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்கும். அப்படிதான் நம்ம காட்ஸ் பிளான் நமக்கு கிளியரா தெரியுது. நம்மளோட முடிவு எங்கோ தெரியுது. இதுக்கு நடுவுல வர பாடுகள் கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த சூழ்நிலையில நம்ம பயப்பட வேண்டி இல்ல. சோ கண்டிப்பா இப்படி இருக்கிறப்போ நாம சபை ஆகுறதுக்கு எதன் தடை செய்ய முடியுமா? சோ 7 காலகட்டத்துல பார்த்தா எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம். சோ கடைசி காலம்ல இருக்கிறோம். சோ தேவன் நமக்கு அநேக பாட்டங்கள், அநேக விஷயங்கள் நமக்கு முன்னாடியே ஒரு ரோல் மாடல்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பா நாமும் கண்டிப்பா ஜெயிக்கலாம், அந்த சமாதானம் காட்டலாம். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த சமாதானம் சிஸ்டர் கொடுக்கணும்? why did Jesus wants to have அந்த சமாதானம் சிஸ்டர்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ரெப்ரசன்டேட்டிவ். சோ இயேசு கிறிஸ்துக்கு தேவை இருந்துச்சு இப்பேற்பட்ட சமாதானம். அது அவங்க வெளிப்படுத்திருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க. எது மூலமா? பாடுகள் மூலமா. டெஸ்டட், ட்ரைட் அண்ட் டெஸ்டட். ஸோ நாமையும் சபை ஆகிறதுக்கு சிம்பிளா வந்துட்டோமா? ஒருவேளை விசுவாசம் ஞானம் போதுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இப்பேற்பட்ட பாடுகள் நமக்கு சோதிக்கணும். நம்ம கண்டிப்பா எக்ஸாம்ஸ் நம்ம எழுதணும். அதுக்குள்ள நம்ம டெஸ்டட் ஆகணும், பாஸ் ஆகணும். அப்போதான் நம்ம சபைய கண்டிப்பா போக முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சோ அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நாமையும் இயேசு கிறிஸ்து மாதிரி டெஸ்ட், ட்ரைட் அண்ட் டெஸ்டடா ப்ரூவ் ஆகணும். அதுக்கு நமக்குள்ள இந்த சமாதானம் நாம காட்டணும். அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இப்பேற்பட்ட வாழ்க்கையில நம்ம அப்படி காட்டுட்டோம்னா கண்டிப்பா நம்ம சரௌண்டில் இருக்கிற அநேக சகோதரர்களும் கண்டிப்பா அதுக்கு ரொம்ப உபயோகரமா அவங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சோ இப்பேற்பட்ட தேவனோட சமாதானம் இப்ப நம்ம பார்க்கிறோம். அது எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? சில சூழல் பை அநேக சாதகமற்ற சூழ்நிலை நம்ம பிஹேவ் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், அது தவிர வேற என்னென்ன சூழ்நிலவோ இப்பேற்பட்ட தேவனோட சமாதானம் நம்ம வெளிப்படுத்த முடியும். எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்ட் ஃபாரின் பிரதர்ஸ் எடுத்தது. ஸோ அதுக்கு வேற சகோதரி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு? பிபிடி ஆகட்டும், அவங்கள வீடியோ ப்ரெசென்ட் பண்றதோ மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி உதவி செஞ்சிருக்கிறாங்கன்னா தேவனோட சமாதானம் அவங்க காட்டுறதுனாலதான் அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சிச்சு. அதோட இம்பாக்ட் எவ்வளவு பேருக்கு இருக்குது? அது செஞ்சதுனாலதான் நம்ம இந்த நாள் இந்த பாட்டம் பார்த்துருக்கிறோம். அதே நாள் அவங்களுக்கு அங்க அநேக பேருக்கு இந்த சப்ஜெக்ட் உபயோகரமா இருக்கும். ஏன்னா யார் யார் கேட்கிறாங்களோ ஆடியோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குதா, வருமா? அப்படியே நாம் இப்போ சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தா எல்லாருக்கும் பிரிண்டிங் புக்ஸ் பிரதருக்கு நிறைய விஷயங்கள் பழகும். ஏன்னா நம்ம பிரிண்ட் நம்ம கையில இப்போ வால்யூம் ஆகட்டும், ரீப்ரிண்ட்ஸ் ஆகட்டும், மற்றது நமக்கு அந்த மேகசின் ஹெரால்ட்ஸ் மற்ற விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா எங்கிருந்து ஆரிஜின் இது அப்படி பார்த்தா சிகாகோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கிருந்த சகோதரர்கள் எதுவுமே எல்லாமே தெரிஞ்சு அவங்க வேலை செஞ்சிருக்காங்களா, பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களான்னா ஜீரோ நாலேஜ். எதுவுமே தெரியாத இருக்கிறப்பதான் இந்த சத்தியம் ப்ரிசர்வ் பண்ணி முன்னாடி வர அநேக சகோதரர்களுக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்ட சமாதானம் தேவன் அவரோட சமாதானம் அது இருக்கிறதுனாலதான் அவங்க எதுவுமே தெரியாம இருந்துட்டாலோ அநேக இன்வெஸ்ட்மெண்ட் அங்க வச்சு தெரியாத வேலை பை பிராக்டிஸ கத்துக்கிட்டு இப்போ ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஹெட் குவார்டர்ஸ். அது எப்படின்னா பிரிண்டிங் ரிலேட்டட். இப்போ நம்ம அனைவர் கையிலோ அட்லீஸ்ட் வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்னா ரீசன் அந்த 2 சகோதரர்கள் எடுத்த ஒரு பேர், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 சகோதரர்கள் எடுத்த அந்த முடிவுதான் இப்போ நம்ம அனைவர் கையிலோ இப்பேற்பட்ட புக்ஸ் இருக்கிறதுக்கு உதவி செஞ்சிச்சு. அது மட்டுமா அப்படின்னா அநேக சகோதரர்கள் இப்போ நம்ம தமிழ்ல எப்படி இங்கிலீஷ்க்கு அப்புறம் நமக்கு தமிழ்ல இருக்குது அப்படின்னா அநேக சகோதரர்கள் அந்த தேவனோட சமாதானம் இருந்ததுனாலதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்ஸ் தலாந்துகள் யூட்டிலைஸ் பண்ணி இப்போ இங்கிலீஷ்க்கு அப்புறம் வர லாங்குவேஜ் எது அப்படி பார்த்தா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் தான் சோர்ஸ். அப்பேற்பட்ட தமிழ் அநேக சகோதரர்கள் ஊழியம் செய்யறாங்க. அதான் ஃபீட் வாஷிங் நம்ம பார்க்கலாம். ஃபீட் வாஷிங் அப்படின்னா நம்ம சமாதானம் இருந்தாதானா
மற்ற சகோதரர்களுக்கு நம்ம பாதம் கழுவ முடியும். அது எப்படி ரீசன்? தேவனோட சமாதானம். ஸோ இதுதான் நம்ம கன்க்ளூஷன் வச்சு நம்ம படிக்கலாம். பிலிப்பியன்ஸ் எழுதின பத்திரிக்கை 1ஆம் அதிகாரம் 3 முதல் 6. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாயும் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இப்படி பவுல் பிலிப்பி எழுதின பத்திரிக்கையில நம்ம பார்த்தோம். ஒரு என்கரேஜ்மெண்ட்டா நான் சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில சாதகமற்ற சூழ்நிலை so many definitely will come. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில தேவனோட சமாதானத்தை நமக்குள்ள காத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த முடிவு காலம் சொல்லணுமா, அதுக்கு ரொம்ப பக்கமா நாம இருக்கிறோம். ரொம்ப கடைசியா இந்த காலகட்டத்துல நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா நம்ம இந்த சமாதானம் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் வரணும். அது நாம பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இது நம்ம அப்பேற்பட்ட சமாதானம் நம்ம காத்துக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்பேற்பட்ட சாதகமற்ற அநேக சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அந்த பாடுகள் பார்த்து நம்ம ஹிருதயம் கலக்கணுமா? கண்டிப்பா இல்லாமே இகமே இல்ல. ஸோ வரப்போற ஹார்வெஸ்ட்ல எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு சந்திக்க முடியுமோ தெரியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்துட்டாலோ கண்டிப்பா அந்த சூழ்நிலை பரலோகத்து தேவனோட சமாதானம் நம்ம ஹிருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நாம் அனைவரும் முன்னாடி கலந்துருக்கிறதுக்கும் நம்மளோட வாழ்க்கை லீட் பண்றதுக்கும் சீக்கிரமா தேவன் சுத்தமா இருந்தா சபையா நம்மளோட ஓட்டம் முடிக்க தேவன் நம்ம அனைவருக்கும் உதவி செஞ்சு வழி நடத்திடுவாங்க. இப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் எடுத்துட்டு பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க.